உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். Lion Arabian Dates. இப்போ அது Lion Dates. Lion Premium Dates. சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். பிகேன் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். 12 ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னராக பொது பலன்களை பார்க்கலாம். அந்த பொது பலன்கள் எதை கொண்டு நிர்ணயிக்கிறோம் என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை கொண்டு. அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? இந்த மாதம் தொடங்கும் போது அதன் பிறகு மாறக்கூடிய கிரகங்கள், இதன் வழியாக பார்க்கும்போது ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடியதிலே குரு பிரதானமாக மிதுனத்திலே தொடர்ந்து இருக்கின்றார். சனி மீனராசியிலே சஞ்சரிக்கின்றார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கின்றார். மாத கிரகங்களிலே ஏப்ரல் மாதம் தொடங்கும் போது சூரியன் மீனத்தில் இருக்கின்றார். பிறகு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 மேஷத்திற்கு சூரியன் வருவார். சந்திரன் தினகதியாக இருப்பதனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் இந்த ஏப்ரல் தொடங்கும் போது கும்பராசியிலே ராகுவோடு புதனோடு கூடி நிற்கின்றார். 2வது நாளே மீனராசிக்கு சனியோடு இணைகின்றார். புதன் மாதம் தொடங்கும் போது கும்பத்தில் இருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி போல மீனத்திற்கு வருகின்றார். சுக்கிரன் இந்த மாதம் தொடங்கும் போது மேஷராசியில் இருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி அளவிலே 19ஆம் தேதி ரிஷபத்திற்கு வருகின்றார். இது இந்த மாதத்தினுடைய கிரக நிலை. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது, முன்னதாக காலபுருஷ தத்துவத்தினுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ஆதாய ஸ்தானத்திலே நிறைய கிரகங்கள் இருந்தது. அதற்கு முன்னே 10ஆம் இடத்திலே இருந்தது. அப்போது எல்லாம் நன்றாக போய்கொண்டு இருந்தது. இப்போது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே அதிக கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அங்கு நிரந்தரமாக சனி இருக்கின்றார். பங்குனி மாதம் என்பதனால் சூரியன் இருக்கின்றார். செவ்வாய் அங்கு வருகின்றார். புதனும் வருகின்றார். அப்போது நிறைய கிரகங்கள் மறைவிடத்திலே சஞ்சரிக்கின்றது. அது ஜலராசியாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது பிரளயம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே ராகுவுடைய தொடர்பு வருகிறது. ஆனால் அந்த ராகுவை குரு பார்ப்பதனால் மிகப்பெரிய தீங்காக அது ஏற்படாது. பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அது கட்டுக்குள்ளாக இருக்கும். 12ல் இருக்கக்கூடிய கிரகங்களிலே ஆயுட்காரகன் சனி, காலபுருஷ தத்துவத்தின் ஆயுள் ஸ்தானாதிபதி செவ்வாய், சுயஜாதகப்படி ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய லக்னத்தை உயிரை தீர்மானிக்கின்ற சூரியன், இவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் அந்த ஆயுள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதிலே யாருமே மிகவும் விபரீதமான விளையாட்டுகளை இந்த மாதத்திலே செய்யக்கூடாது. போர் பதற்றங்கள் மிகுந்து இருக்கக்கூடிய இடங்களிலே இந்த ஆயுள் இழப்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. அதனால் எல்லோருக்கும் வாழ்வாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே பிரச்சனை ஏற்படுகிறது. அது ஜலராசி என்று சொல்லும்போது ஜலராசி வழியாக ஏற்படுகின்றது. இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இப்போது இருக்கிறது. எல்லாமே முடிவுக்கு வரும். ஒன்று, சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறும்போது கொஞ்சம் சரியாகும். அடுத்து குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு உச்சபலம் பெற்று இந்த 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் அடுத்து சரியாகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகின்றது. இது பொதுவாக. தனியாக ஒவ்வொருவரும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயபாவம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே செலவை குறைக்க வேண்டும். செலவு செய்வதாக இருந்தால் தேவைக்கு செலவு, பிறகு தர்மத்திலே தர்மம் செய்வது என்று சொல்லக்கூடிய ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். சிக்கனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவையற்ற செலவுகள், பிரயாணங்கள், ஆடம்பரமான விஷயங்கள், இதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி எதிர்காலத்திலே நாம் காக்கப்படுவோம். இப்போது இருக்கக்கூடிய நிலை கொஞ்சம் சாதகமற்ற இருக்கின்றது. அதனால் இந்த காலத்திலே ஒவ்வொருவரும் அனுதினமும் சிவ வழிபாட்டை தங்களால் முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டும். பஞ்சாட்சரம் உச்சரித்து கொண்டு இருக்கலாம். சிவாலயங்களுக்கு சென்று கொண்டு இருக்கலாம். பிரதோஷ பூஜைகளை செய்யலாம். நித்தியப்படி சிவபெருமானுக்கு அவர் அபிஷேக பிரியனாக இருப்பதனால் வீட்டிலே சிவலிங்கம் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகமும், ஆலயத்திலே ஈஸ்வரனுக்கு அபிஷேகமும் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும். அந்த ஈஸ்வரன் நம்மை காத்தருள்வார். அடுத்து 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம், அதாவது இந்த பங்குனி சித்திரை, பங்குனி மாதத்தினுடைய பிற்பகுதி பங்குனி 18லிருந்து சித்திரை 17 வரை எப்படி இருக்கப் போகிறது, சாதக பாதக விஷயங்கள், செய்ய வேண்டிய வழிபாடுகள், இவற்றை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகின்றார். மாதம் தொடங்கக்கூடிய நாளில் ஏப்ரல் 1 தேதி அவர் 11ஆம் இடமான கும்பத்தில் தான் இருக்கார். அடுத்த நாளே மீனத்திற்கு பயிற்சியாகி வந்து விடுகின்றார்.
இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க முடியும் வரை அவர் மீனராசியிலே குருவுடைய வீட்டிலே இருக்கப் போகின்றார். குருவுடைய வீட்டிலே செவ்வாய் இருப்பது மிகச்சிறந்த ஒன்று. குருமங்கள யோகமாக அதை கொள்ளலாம். நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும். ஆனால் இப்போது அங்கு சனி இருக்கின்றார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே உங்களுடைய உழைப்பிற்கான பலனாக இருக்கும். நீங்கள் கடுமையாக எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ, உங்களை மட்டுமே நம்பி செயல்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு பலன்கள் கிடைக்கும். அதை தாண்டி உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கும்போது உங்களுடைய தந்தை மற்றும் சகோதரர் இவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். அதே போல் இவங்க சொல்லக்கூடிய அந்த ஆலோசனை அறிவுரைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதம் 12ஆம் இடத்துல ராசியாதிபதி இருக்கார். அவர் தன்னுடைய பகை கிரகமான சனியோடு சேர்ந்து இருக்கார். குரு மிகச்சிறந்த யோக பலனை தரக்கூடிய பாக்யாதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ நேரடியாக இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இல்லைன்னாலும் கூட யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படி பார்க்கும்போது அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக காவல்துறை இராணுவம்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், இராணுவம் சொல்லும்போது முப்படைகள்லையும் இருக்கக்கூடியவர்கள், இது சம்பந்தமாக படிக்கக்கூடியவர்கள், இந்த வேலைக்குத்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசப்பற்று மிக்கவர்கள், இவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். அதன் பிறகு இது தேர்தல் வரக்கூடிய காலமாக இருக்கு இல்லையா, அதனால் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம், அதாவது மேஷ ராசியில் இருந்து அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சாதகமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம சொன்ன துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வீரம், ஒரு உரம், நெஞ்சுரம் இருக்கக்கூடிய துறைகளாக அது இருக்கும். உடல் பலமும் இருக்கணும், மனோபலமும் இருக்கணும், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் இருக்கணும், அனுபவம் இருக்கணும், ரொம்ப காலம் அதெல்லாம் பார்த்துருக்கணும், அதற்காக பயிற்சி பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும். அந்த துறையெல்லாம் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் எதனாலன்னா அந்த சனி செவ்வாய் சேர்க்கை கூட சூரியன் இருக்கிறது. அப்போது இவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதத்தை 2 பகுதிகளாக பிரித்தா, முதல்ல சூரியன் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி. நீங்கள் செய்த இது நாள் வரைக்கும் செய்த முற்பிறவியில் செய்த நல்ல கர்மாக்கள், இந்த புண்ணியங்கள், இதனுடைய பலன்கள் எல்லாம் தரக்கூடிய கிரகம் உங்களுக்கு யாருன்னு கேட்டால் சூரியன் தான். அப்படிப்பட்டவர் ராசிக்குள்ளே என்ட்ரு ஆகிறார் இல்லையா, சித்திரை 1, அதிலிருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள், மேற்சொன்னவர்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும்னு சொன்ன பலன்கள் நடக்கும். அதனால் இந்த மாதத்தில் தேர்வு எழுதலாம், நேர்முக தேர்வில் வெற்றி பெறலாம். அப்புறம் உங்களுடைய உத்தியோக ரீதியாக நீங்கள் நல்ல பலம் பெறுவதற்கு, உங்களுடைய துறை சார்ந்த நிலையில் முதலிடம் பிடிப்பதற்கு, வென்று காட்டுவதற்கு நீங்கள் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். நீண்ட காலமாக தீராத கடன் பிரச்சனையோ, நோய் நொடியோ, எதிரிகள் சம்பந்தமான வழக்கு வியாஜ்யங்களோ இருந்தால் அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் முயற்சி செய்யலாம், பலன் கிடைக்கும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியது சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். மணமானவர்கள் அந்யோன்யமாக இருக்கலாம். இந்த ஹனிமூன்லாம் சொல்லும் இல்லையா, கல்யாணம் முடிஞ்ச கையோடு போகிறது, அப்படிப்பட்ட ஒரு பீரியடாக இருக்கும் புதுசாக கல்யாணமானவர்களுக்கெல்லாம். ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கணவன் மனைவி சேரக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த மாதம் தொடங்கும். அதனால் முருகப்பெருமானை வழிபடுங்க. இந்த ஏப்ரல் மாதம் அற்புதமாக இருக்கும்.